ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் யதுஷன். கடந்த வகுப்பில் நாங்கள் எம்சிக்யூ வினா 30 எம்சிக்யூ வினா வரை நாங்கள் பார்த்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை வந்து நாங்கள் அங்கால கொண்டு போக போகிறோம். அதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 31வது வினா வணிகம் ஒன்றின் சில்லறை காசு தொடர்பான சில தகவல்கள் தந்திருக்கிறோம். 31வது வினா பொறுத்த மட்டில் வணிகம் ஒன்றினுடைய 31வது வினா வணிகம் ஒன்றின் சில்லறை காசீடு தொடர்பாக சில தகவல்கள் கீழே தரப்பட்டிருக்கு. 1/2/2024 சில்லறை காசாளரிடம் இருந்த சில்லறை காசீட்டு மீதி 200 ரூபாய் இருக்குது. 1/2/2024 மீள் நிரப்பப்பட்ட சில்லறை காசு வசக்கட்டு மீள் நிரப்பல் தொகை வந்து 1800 ரூபாய் இருக்குது. 29/2/2024 சில்லறை காசாளரிடம் இருந்த சில்லறை காசீட்டு மீதி 300 ரூபாய் இருக்குது. வணிகத்தின் சில்லறை காசு வசக்கட்டு தொகையையும் பிப்ரவரி மாதத்தின் சில்லறை காசீட்டு செலவீனங்களையும் முறையே காட்டுகின்ற விடைய கேட்டிருக்கு. ரைட், உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து வசக்கட்டு நிதி என்று சொல்கிறது, சில்லறை காசீட்டு வசக்கட்டு நிதி என்று சொல்கிறது வந்து ஆரம்ப மீதியோட மீள் நிரப்புற தொகையை கூட்டணும்னு சொல்லி சொன்னால் வசக்கட்டு நிதி வருவார். ஆரம்ப மீதியோட மீள் நிரப்புற தொகையை கூட்டணும்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட வசக்கட்டு நிதி வருவார். எங்கிட்ட ஆரம்பத்தில் இருந்த மீதி 200 ரூபாய் இருக்கிறார். ரைட், அதோட எங்களுக்கு வந்து மீள் நிரப்பின தொகை 1800 ரூபாய் இருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில்லறை காசு வசக்கட்டு தொகை வந்து 2000 ரூபாவாக இருக்கிறார். சில்லறை காசு வசக்கட்டு தொகை வந்து கேட்டிருக்கிறார் 2000 ரூபாவாக இருக்கிறார். ரைட், கேட்கப்பட்ட வினா வந்து பிப்ரவரி மாதத்துக்கான சில்லறை காசீட்டு செலவீனங்கள், பிப்ரவரி மாதத்தின் வசக்கட்டு தொகை மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கான சில்லறை காசு செலவீனங்களை கேட்டுக்கிடக்கு. வசக்கட்டு தொகை 2000 ரூபா, சில்லறை காசு செலவீனம் 300 ரூபா தான் எங்களுக்கு மீதியாக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், 300 ரூபா தான் பிப்ரவரி மாதம் எங்களுக்கு மீதியாக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய சில்லறை செலவீனம் 1700 இருக்கும். அப்போ இதுக்கு பொருத்தமான விடை என்னவா இருக்குமென்னு சொல்லி சொன்னால் 31வதுக்கு 4வது விடையாக இருப்பார். ரைட், 31வதுக்கு வந்து மிகவும் பொருத்தமான விடை வந்து 4வது விடையாக இருப்பார். ரைட், 4வது விடையாக இருப்பார். ரைட், அடுத்த வினா கேட்டுக்கிடக்கு. வியாபார நிறுவனம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்படுகின்றது. கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய 5000த்திற்காக 4500 ரூபா வழங்கி கணக்கு தீர்க்கப்பட்டது. அதாவது கழிவுகளோட இந்த கணக்கு வந்து தொடர்புபட்டு இருக்கிறார். கழிவுகளோட இந்த கணக்கு வந்து தொடர்புபட்டு இருக்கிறார். ரைட், இவ்வணிகத்தின் அனுமதிக்கப்பட்ட கழிவு 500 அதிகரிக்கும். இவ்வணிகத்தின் கடன் கொடுத்தோர் மீது 4500 குறைவடையும். இவ்வணிகத்தின் வங்கி மீதி 4500 குறைவடையும். இவ்வணிகத்தின் காசு மீதி 500 அதிகரிக்கும். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வியாபார நிறுவனம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல் கீழே தரப்பட்டிருக்கு. கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய 5000 ரூபாவுக்கு 4500 காசோலை வழங்கி எங்களோட கடன் கொடுத்தோர்கிட்ட பெறுமதி வந்து தொகை வந்து தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். ரைட், அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் 2 வகையான கழிவுகள் இருக்குது. ஒன்று அதாவது வியாபார கழிவு, மற்றது காசு கழிவு. ஒன்று வியாபார கழிவு, மற்றது காசு கழிவு. வியாபார கழிவுன்னு சொல்கிறது வந்து பட்டியல் விலையிலிருந்து கழித்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் வந்து வியாபார கழிவு. காசு கழிவுன்னு சொல்கிறது வந்து அதாவது கடன் தொகைகளை விரைவாக அறவீடு செய்து கொள்ளும் பொருட்டு கடன் தொகையிலிருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை தான் காசு கழிவுன்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த காசு கழிவை வந்து மேலும் 2 வகையாக வகைப்படுத்தி கொள்ளுவோம். ஒன்று கொடுத்த கழிவு, மற்றது பெற்ற கழிவாக இருக்கும். ஒன்று கொடுத்த கழிவாக இருக்கும், மற்றது பெற்ற கழிவாக இருக்கும். அப்போ கொடுத்த கழிவுன்னு சொல்லி சொன்னால் கடன் பட்டோரிடமிருந்து விரைவாக பணத்தினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கடன் தொகையிலிருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை தான் கொடுத்த கழிவாக இருக்கும். பெற்ற கழிவுன்னு சொல்லி சொன்னால் கடன் கொடுத்தோருக்கு விரைவாக பணத்தினை செலுத்துகின்ற போது கடன் தொகையிலிருந்து குறைத்து விடப்படுகின்ற தொகை தான் எங்களுடைய கொடுத்த கழிவாக பெற்ற கழிவாக இருப்பார். ரைட், கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு என்னன்னு சொல்லிச்சுன்னா கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. பெற்ற கழிவுக்கு இரட்டை பதிவு வந்து கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு ஒரு செலவாக இருக்கும், பெற்ற கழிவு வந்து எங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். சில மேலதிகமான விடயங்களை இந்த கேள்வியிலேயே வச்சு காய்ச்சி கொண்டு போகிறோம். உங்களுக்கு அது பிரயோஜனமான விடயங்களாக இருக்கும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் கடன் கொடுத்தோருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பெற்ற கழிவு தான் இதில் ரிலேட்டடாக இருப்பார். அப்போ கடன் கொடுத்தோருக்கு காசோலையை வழங்கிக்க வந்து வங்கி கணக்கு செலவு. அதே மாதிரி எங்களுடைய கடன் கொடுத்தோருக்கு வந்து நாங்கள் காசோலையை வந்து நாங்கள் வழங்கிக்க மீளாமல் இருக்க சொல்லிக்கொள்கிறேன். 5000 ரூபா செலுத்த வேண்டிய கடன் கொடுத்தோருக்கு வந்து 4500 காசோலை வழங்கி இருக்கிறாராம்.
அப்போ கடன் கொடுத்தவருக்கு நாங்கள் காசை கொடுத்தா என்ன காசோலையை கொடுத்தா நாங்கள் ரெட்டை பதிவை வந்து நாங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டு போன மாட்டோம். இல்லை வேறு கடன் கொடுத்தவருக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் காசு கணக்கு செய்யலாம், கடன் கொடுத்தவர் கணக்கு வேறு. அப்போ காசோலையை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் காசு கணக்கு பயில வங்கி கணக்கு தான் செய்து கொள்வோம். வங்கி கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. அப்போ இங்கே ரெட்டை பதிவு என்ன மாதிரி வர போகிறாருன்னு சொல்லிச்சுன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 5000, வங்கி கணக்கு செலவு 4500, பெற்ற கழிவு கணக்கு செலவு 500ஆக இருக்கும். பெற்ற கழிவு கணக்கு செலவு 500ஆக இருக்கும். ரைட். அப்போ இதில் சொல்லிக்கிடாக்கு வணிகத்தின் அனுமதிக்கப்பட்ட கழிவு 500ஆல் அதிகரிக்கும். ரைட். கொடுத்த கழிவு இது வராது. அனுமதிக்கப்பட்ட கழிவுன்ற மறுபேர் வந்து கொடுத்த கழிவு வர மாட்டார். அதே மாதிரி வணிகத்தின் கடன் கொடுத்தோர் மீதி 4500ஆல் குறைவடையும். ரைட். வராது. ஏன்? எங்களுக்கு கடன் கொடுத்தோர் மீதி வந்து 5000ஆல் தான் குறையும். கழிவு கொடுத்து நாங்கள் முழுமையாக தீர்க்கிறோம். அடுத்து வணிகத்தினுடைய வங்கி மீதி 4500ஆல் வந்து குறைவடையும். வங்கி மீதி குறைவடையும். சரி, ஏன்? காசோலை தானே வழங்குகிறோம். அடுத்தது வந்து வங்கியத்தின் காசு மீதி 500ஆல் அதிகரிக்கும். போய் அப்போ பொருத்தமானது வந்து எங்களுக்கு வந்து அதாவது வந்து எங்கள் பொருத்தமான விட வந்து 3வது விடையாக இருப்பார். ரைட். 3வது விடையாக இருப்பார். ரைட். ரைட். அடுத்த 33வது வினா, வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கின் வங்கி நிரலின் செலவு மீதியாக வணிகத்திற்கு, அதாவது வந்து வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கின் வங்கி நிரலின் செலவு மீதியானது வணிகத்திற்கு. ரைட். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வங்கி கணக்கில் மட்டும்தான் வரவிலும் மீதி வரலாம், செலவிலும் மீதி வரலாம். வங்கி கணக்கில் மட்டும்தான் வரவிலும் மீதி வரலாம், செலவிலையும் மீதி வரலாம். வரவிலை மீதி வந்தால் எங்களுக்கு சொத்து மீதியாக இருப்பார், செலவில மீதி வந்தால் எங்களுக்கு பொறுப்பு மீதியாக இருப்பார். நாங்கள் தரம் 10 9வது பாடல்களை வச்சு பார்த்துருப்போம் வங்கி மேலதிக பெற்று. இப்போ வங்கி மேலதிக பெற்றுன்னு சொல்கிறது வந்து நாங்கள் நடைமுறை கணக்கில் உள்ள மீதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு நாங்கள் காசோலையினை வழங்குவதற்கு நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வந்து நாங்கள் வங்கியால் வழங்கப்படுகின்ற ஒரு சலுகையை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து வங்கி மேலதிக பெற்றுன்னு சொல்கிறாங்க, ஓடி அதை ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் அப்போ வங்கி மேலதிக பெற்று எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் செலவு மீதியாக தான் இருக்கும், அது ஒரு பொறுப்பு மீதியாக இருக்கும். ரைட். அப்போ விடையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட், வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கின் வங்கி நிரலின் செலவு மீதியானது ஒரு சொத்தாகும், 2வது ஒரு பொறுப்பாகும், 3வது ஒரு வருமானமாகும், ஒரு செலவீனமாகும். அப்போ பார்த்தோம்னா இதுக்கு பொருத்தமானதுங்க வங்கி நிரலினுடைய செலவு மீதி, அதாவது வங்கி நிரலினுடைய செலவு மீதி எங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருப்பார். வங்கி நிரலின் செலவு மீதி வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருப்பார். ரைட். ரைட். 34, வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கின்படி வங்கி மீதி 31/1/2024 19,500 காட்டிய போது அத்தினத்தில் வங்கி கூற்றில் அம்மீதி 20,500ஆக காணப்பட்டது. இம்மீதிகளின் வித்தியாசத்துக்கு காரணமான கொடுக்கல் வாங்கல் யாது? அதாவது வந்து எங்களுடைய வங்கி கணக்கை பொறுத்த மட்டில் நாங்கள் வங்கி கணக்கு, அதாவது வங்கி கணக்கும் வங்கி கணக்கு கூட்டுமன்ற பாடப்பிறப்பில் வந்து வங்கி கணக்கு சம்பந்தமாக நாங்கள் கணக்குகள் பார்த்ததன் பிற்பாடு வங்கி கணக்கு கூட்டு சம்பந்தமாக பார்த்துருப்போம். இப்போ வங்கி கணக்கு கூட்டு நாங்கள் செய்ய வந்து அதாவது எங்களுடைய வங்கி கணக்கு மீதியையும் வங்கி கூட்டு மீதியையும் இணக்கம் செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்திருப்போம். வங்கி கணக்கு மீதியையும் வங்கி கூட்டு மீதியையும் இணக்கம் செய்வது. ரைட். அப்போ வங்கி கணக்கிலிருந்து வங்கி கூட்டு மீதிக்கு போக நாங்கள் மாற்றப்படா காசோலைகளை கூட்டுற நாங்கள், வசூலிக்கப்படா காசோலைகளை வந்து நாங்கள் கழிக்கிற நாங்கள், நேரடி வைப்புகளை கூட்டுற நாங்கள், நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகளை வந்து நாங்கள் கழிக்கிற நாங்கள், அதே மாதிரி வருமானங்களை வந்து நாங்கள் கூட்டிக்கொள்கிறோம். நாங்கள் ஏதாவது செலவுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அதை நாங்கள் கழிச்சு கொள்கிறோம். நாங்கள் அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வங்கி கணக்கு மீதி வந்து ரைட் 31/1/2024 19,500 காட்டியிருக்கிறார். 19,500 காட்டியிருக்கிறார். அத்தினத்தில் வந்து வங்கி கூட்டு மீதி வந்து 20,500 காட்டியிருக்கு. 1000 ரூபா வங்கி கூட்டில் வந்து கூடியிருக்கு. 1000 ரூபா வங்கி கூட்டில் வந்து கூடியிருக்கு. வைப்பு செய்யப்பட்ட போதும் வசூலிக்கப்படா காசோலை 1000. வசூலிக்கப்படா காசோலை என்ற என்ன? நிறுவனத்தால் தமது வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்ட காசோலை வங்கி கூட்டில் வந்து செலவில் பதிவு செய்யப்படாட்டி வசூலிக்கப்படா காசோலை. அப்போ நான் பேங்க்கில் கொண்டு டிபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய வங்கி கணக்கு மீது தான் கூடியிருக்கணும். ஆனால் இங்கே வங்கி கூட்டு மீது தான் கூடியிருக்கு. அப்போ இது எனக்கு பொருத்தமற்றபடியாக இருக்கும். காசோலையில் பதிவு செய்யப்படாத வங்கி கட்டணம் 1000. அப்போ வங்கி கட்டணம் செலவுகள் ஒன்று ஏற்பட்டிருந்தா வங்கிக்கு நிறுவனத்துக்கு வங்கி கூட்டில் வந்து வங்கி கூட்டில் வந்தால் முதல் பதிவாட்டு இருக்கும். அப்போ வங்கி கூட்டில் வந்து பதிவாட்டு இருந்தால் வங்கி கூட்டு மீது தான் எங்களுக்கு குறைஞ்சிருப்பார். இந்த 1000ஆல் வங்கி கூட்டு மீதி குறைஞ்சிருப்பார். அப்போ இதுவும் பொருத்தமற்றொருபடியாகத்தான் இருக்க போகிறார்.
வணிகத்தின் வங்கி கூற்றில் வங்கியால் பிழையாக வரவு வைக்கப்பட்ட தொகை 1000. ரைட், பிழையாக வரவு வைக்கப்பட்ட, அதாவது தவறுதலாக ஒரு வருமானம் உண்டு வங்கி கூட்டில் கிடைச்சிருக்கா. ரைட், பிழையாக வரவு வைக்கப்பட்டான்னு சொல்லி வங்கி கூட்டில் வரவு வைக்கிறாண்டா எங்களுக்கு ஒரு செலவாகத்தான், வங்கி கூட்டில் வரவு வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஒரு செலவாகத்தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அப்போ அஞ்சையும் மீறி என்ன செய்திருப்பார், குறைஞ்சிருப்பார். அடுத்தது மாற்றப்படாத காசோலை 1000. மாற்றப்படாத காசோலைன்னு சொல்லி சொன்னால் அதான் நிறுவனத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட காசோலை வங்கி கூட்டில் வந்து செலவு வைக்கப்படும். நிறுவனம் வந்து ஒரு பர்பஸ்லியாக வந்து ஒரு செக் கொண்டு எழுதி கொடுத்தா அப்போ அந்த உரிய நபர் கொண்டே வங்கியில் மாற்றலைன்னு சொல்லி சொன்னால் அது மாற்றப்படாத காசோலைன்னு சொல்லி கொள்ளுவோம். அதாவது நான் செக்கை எழுதி கொடுக்க வந்து என்னுடைய மீது என்ன செய்வேன்டா சில விலை பஞ்சு குறைச்சிடுவேன். ரைட், ஆனால் அவர் பேங்க்கு கொண்டு போயில பேங்க் என்ன செய்யலை, குறைக்கல. அப்போ அதுக்கு பொருத்தமான விட என்னவா இருப்பார்ன்னு சொல்லி சொன்னால் 4ஆவதாக இருப்பார். அது பொருத்தமான விட வந்து 4ஆவதாக இருப்பார். ரைட், இதுக்கு பொருத்தமான விட வந்து 4ஆவதாக இருப்பார். ரைட், அடுத்த பார்த்துக்கொள்வோம். வணிகம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்படுகின்றது. வணிகம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்படுகின்றது. ரூபன் என்பவரிடமிருந்து 5 லட்சம் பெறுமதியான மீள் விற்பனைக்கான பண்டங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணத்தையும் மூல ஈட்டையும் ஒரு எடுத்து காட்டுகின்ற விட கேட்டு கிடக்கு. வணிகம் ஒன்றில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்படுகின்றது. ரூபன் என்பவரிடமிருந்து 5 லட்சம் பெறுமதியான மீள் விற்பனை பண்டங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ரைட், உங்களுக்கு தெரியும் வணிகத்தில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை வந்து நாங்கள் 6 வகையான முதன்மேடுகளில் வந்து பதிவுக்கு உட்படுத்தி கொள்வோம். 6 வகையான முதன்மேடுகளில் வந்து பதிவுக்கு உட்படுத்தி கொள்வோம். ரைட், முதலாவது காசு பெறுவனவு கொடுப்பனவுகளை கொண்டே நாங்கள் எங்கே பதியிருந்தாங்களா காசு வீட்டில் பதிவு செய்வோம். அதில் மூலாவணம் வந்து காசு பெறுவனவெண்டா பற்றுச்சீட்டாக இருக்கும், காசு கொடுப்பனவெண்டா கைச்சாத்தாக இருக்கும். ரைட், அடுத்தது வங்கி நடைமுறை கணக்கினூடான கொடுக்கல் வாங்கல்கள். இந்த வங்கி நடைமுறை கணக்கினோட கொடுக்கல் வாங்கலை கொண்டே நாங்கள் எங்கே பதியிருந்தாங்களா வங்கி கணக்கில் பதிவு செய்வோம். இந்த வங்கி கணக்கினுடைய மூல ஆவணம் வந்து எங்களுடைய வைப்பு சீட்டாக இருக்கும் அல்லது வங்கி கூட்டாகவும் இருக்கும். ரைட், அடுத்த விஷயம் எங்களுடைய வணிகமுறையில் இடம்பெறுகின்ற சிறிய பெருமானங்களுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்கள். சிறிய பெருமானங்களுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் என்று நாங்கள் சொல்ல வாரது வந்து வணிகத்தில் இடம்பெறுகின்ற சிறிய பெருமதிகளுடன் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள். அதனுடைய மூல ஆவணம் வந்து சில்லறை, மூல ஏடு வந்து சில்லறை காசு ஏடு, மூல ஆவணம் வந்து சில்லறை கைச்சாத்தாக இருக்கும். ரைட், அடுத்த விஷயம் எங்களுடைய மீள் விற்பனைக்கான பண்டங்களை வந்து கடனுக்கு கொள்வனவு செய்கிறது. கடனுக்கு கொள்வனவு செய்தால் அதனுடைய மூல ஏடு வந்து கொள்வனவு 4 ஏடு, அதன் மூல ஆவணம் வந்து கொள்வனவு பட்டியல். அதே மாதிரி கடனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற மீள் விற்பனை பண்டங்கள் அதனுடைய மூல ஏடு வந்து விற்பனை 4 ஏடு, அதன் மூல ஆவணம் வந்து விற்பனை பட்டியலாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஏனைய முதன்மையீடுகளை வந்து நாங்கள் எங்கே பதிவுக்கு உட்படுத்துவோம்னு சொல்லி சொன்னால், ஏனைய கொடுக்கல் வாங்கல்களை வந்து நாங்கள் எங்கே பதிவுக்கு உட்படுத்துவோம்னு சொல்லி சொன்னால் பொது நாட்குறிப்பேடு. அந்த பொது நாட்குறிப்பேடினுடைய மூல ஆவணம் வந்து நாட்குறிப்பு கைச்சாத்தாக இருக்கும். நாங்கள் இந்த விடையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணத்தையும் மூல ஈட்டையும் முறையை எடுத்து காட்டுவது. கடனுக்கு கொள்வனவு செய்தால் நாங்கள் பதிகிறது வந்து கொள்வனவு 4 ஏடு, அதன் மூல ஆவணம் வந்து கொள்வனவு பட்டியலாக அதாவது கொள்வனவு 4 ஏடு, அதன் மூல ஆவணம் வந்து கொள்வனவு பட்டியலாக இருப்பார். ரைட், அடுத்தது பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு விடை தர சொல்லி கேட்டிருக்கு. ரைட், எப்பவும் நல்லா நினைவு வச்சு கொள்ளுவோம். எங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு வார வினா 34 தொடக்கம் 40 மட்டும் ஒரு வருமான கூட்டில் தான் வினா வந்து ஒன்று இருக்கும். ரைட், அப்போ விரும்பியோ விரும்பாமலும் நாங்கள் என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னால் வணிகமுடைய நிதி கூடுதல் என்ற பாடப்பிறப்பை வந்து தவிர்க்க முடியாது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலும் அது கற்றே தான் ஆக வேணும். அந்த விஷயத்தை வந்து எவாய்ட் பண்ணி நாங்கள் நகர இயலாது. அப்போ எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் 34 தொடக்கம் 40 மட்டும் கட்டாயம் எங்களுடைய வருமான கூட்டில் தான் இந்த வினா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் வருவார். ரைட், ஓகே. இதில் உங்களுக்கு ஒரு பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு விடை தருக. பூம்பொழில் சிறுவர் சில்லறை வணிகத்தினால் தயாரிக்கப்பட்ட 31/12/2024 உள்ளவாறான பரீட்சை மீதி தந்திருக்கு. ஒரு பரீட்சை மீதி ஒன்று உங்களுக்கு தந்திருக்கு. சரக்கிருப்பு 1/1/2024 மீதி தந்திருக்கணும் 20,000. அதே மாதிரி கொள்வனவுகள் வரவில் தந்திருக்கணும் 2 லட்சம். விற்பனைகள் செலவில் தந்திருக்கணும் 3,43,000.
விநியோக வேன் தந்திருக்கணும் கிரியத்தில் 5 லட்சம், விநியோக வேன் பெருமான தேவை தந்திருக்கணும் 1/1/2024 1 லட்சம், உச்சுமை கூலி தந்திருக்கணும் 9000, அதே மாதிரி கொடுத்த கழிவு தந்திருக்கணும் 1200 ரூபா தந்திருக்கணும், விளம்பரம் தந்திருக்கணும் 14000 தந்திருக்கணும், கட்டட வாடகை தந்திருக்கணும் வரவில்லை 24000 தந்திருக்கணும், வங்கி கடன் 10% தந்திருக்கணும் 1 லட்சம் தந்திருக்கணும், மின்சார செலவுகள் தந்திருக்கணும் வரவில்லை 12500 ரூபா தந்திருக்கணும், நிர்வாக சம்பளம் தந்திருக்கணும் 25000 தந்திருக்கணும், வங்கி மேலதிக பெற்று தந்திருக்கணும் 12700 ரூபா செலவில் தந்திருக்கணும், மூலதனம் வந்து தந்திருக்கணும் 2,50,000, பரிச்சை மீதி டெலி பண்ணி இருக்கிறோம் 8,5700 ரூபா டெலி பண்ணி இருக்கிறோம் பரிச்சை மீதி. ரைட், இதில் மேலதிக தகவல்கள், மேலதிக தகவலை தான் நாங்கள் செம்மையாகலன்னு சொல்லி அழைக்கிறோம். நாங்கள் இந்த மேலதிக தகவல் இறுதி இருப்பு தந்திருக்கிறோம் 30,000, விநியோக வாகனங்கள் வந்து நேர்கோட்டு முறையில் வந்து 10% பெருமான தேவை செய்ய சொல்லியிருக்கிறோம். ரைட், இதில் முதல்ல 36வது வினா கேட்டு கிடக்கு. 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்காக இவ்வணிகத்தின் விற்ற சரக்கின் கொள்விலை. ரைட், விற்ற சரக்கின் கொள்விலை என்று நாங்கள் சொல்கிறது வந்து விற்பனை கிரியம். விற்ற சரக்கின் கொள்விலை என்று சொல்கிறது வந்து விற்பனை கிரியம். விற்க தயாரான சரக்கின் கிரியம் என்ற விடயம் வேறு. விற்க தயாரான சரக்கின் கிரியம் என்றது வேறு. அதாவது வந்து ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனவு செலவுகளை கூட்டினோம்னா தான் வாரவர் விற்க தயாரான சரக்கின் கிரியம். ரைட், விற்பனை கிரியம்னு சொல்லி சொல்கிறது விற்க தயாரான சரக்கின் கிரியத்திலிருந்து இறுதி இருப்பை கழிச்சோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வாரது விற்பனை கிரியமாக இருப்பார். ரைட், அப்போ இதில் தரப்பட்ட விடயத்தை பார்த்தோம்னா செய்து பார்ப்போம். விற்பனை கிரியம் தான் உங்களை கேட்டிருக்கிறார். ரைட், விற்பனை கிரியம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு முதலாவது என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் மாதிரியை முதல் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி போகிறோம். ரைட், விற்பனை ஆரம்ப இருப்பு கொள்வனவு. ரைட், இடம் விட்டுட்டு இறுதி இருப்பு விற்பனை கிரியம் மொத்த லாபம். எங்களுக்கு விற்பனை தந்திருக்கிறார். எங்களோட விற்பனைகளின் பெறுமதி வந்து 3,43,000. 3,43,000 எங்களோட விற்பனைகளாக இருக்கும். ஆரம்ப இருப்பு எங்களுக்கு தந்திருக்கிறார் வந்து 20,000. ஆரம்ப இருப்பு தந்திருக்கிறார் 20,000. அடுத்தது கொள்வனவு எவ்வளவு தந்திருக்கிறார்? எங்களுக்கு கொள்வனவு தந்திருக்கிறார் வந்து 2 லட்சம் தந்திருக்கிறார். கொள்வனவு 2 லட்சம் தந்திருக்கிறார். ஏதாவது கொள்வனவு செலவுகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். கொள்வனவு செலவுகள் எங்களுக்கு கொண்டும் தெரியல. கொள்வனவு செலவுகள் எங்களுக்கு கொண்டும் தெரியல. அப்போ விற்க தயாரான சரக்கின் கிரியம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 2,20,000 இருக்கும். ரைட், எங்களுடைய விற்க தயாரான சரக்கின் கிரியம் வந்து 2,20,000. இறுதி இருப்பு தந்திருக்கீங்கன்னா 30,000. அப்போ 30,000 கழிச்சமெண்டா எங்களுக்கு வாரவர் என்னவாக இருப்பார்? விற்பனை கிரியமாக இருப்பார் 1,90,000 இருப்பார். எங்களுடைய விற்பனை கிரியமாக இருக்கும். எங்களுடைய விற்பனை கிரியத்தை பொறுத்த மட்டில் 1,90,000 இருப்பார். ரைட், 1,90,000. அதாவது வந்து எங்களுடைய உச்சுமை கூலி தந்திருக்கணும். உச்சுமை கூலி தந்திருக்கணும் 9,000. கொள்வனவோட சம்மந்தப்பட்ட சில உச்சுமை கூலி இங்கே தந்திருக்கு. நாங்கள் செய்யக்க வந்து அவதானமாக பார்க்கணும். இதில் வந்து நான் போர்ட்டில் பார்க்க வந்து உச்சுமை கூலியை வந்து கன்சிடர் பண்ணல. அப்போ உச்சுமை கூலி இருக்குது இல்லை. அப்போ உச்சுமை கூலியை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? பேரோட கொள்வனவோட கூட்ட வேண்டி வரும். அப்போ உச்சுமை கூலியை கூட்டினோம்னு சொல்லிச்சுன்னா 9,000. கூட்டினோம்னு சொல்லிச்சோன்னா 2,29,000 இருந்து நாங்கள் 30,000 கழிச்சோம்டா எங்களுக்கு 1,99,000 இருக்கும். இதுக்கு பொருத்தமானபடி என்னவாக இருக்கும்? 1,99,000 இருக்கும். 1,99,000 இருக்கும். ரைட், ரைட், 1,99,000 இருக்கு. அந்த உச்சுமை கூலியோ இல்லை. அதாவது வந்து நாங்கள் செய்ய வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிங்கன்னா மிக அவதானமாக இந்த விடயத்தை கேட்கணும். அதாவது 2 விடயம் இருக்கும். பொருத்தமாக இருக்கும். ரிப்போர்ட் வந்துடுவோம். ரிப்போர்ட் வந்த அப்புறம் அந்த விஷயம் எங்களுக்கு ஆக டீப்பாக பார்க்க அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். பொருத்தமான விட வந்து 1,99,000 இருப்பார். ரைட், அடுத்தது இவ்வணிகத்தின் நடைமுறை பொறுப்பு கேட்டு கிடக்கு. நடைமுறை பொறுப்பு கேட்டு நாங்கள் அதுக்கு கீறி போட்டு போவோம் கையோடு. ரைட், 1,99,000. அடுத்தது இவ்வணிகத்தின் நடைமுறை பொறுப்பு கேட்டு கிடக்கு. இவ்வணிகத்தினுடைய நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்புன்னா உங்களுக்கு தெரியும். பொறுப்புகள் என்றாலே உங்களுக்கு தெரியும். வணிகம் ஒன்றினுடைய கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக தோற்றம் பெற்றது. எதிர்காலத்தில் வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய கடப்பாடு கொண்டதுமான தொகைகள். இந்த தொகைகளை வந்து 2 உடைக்கிறோம். ஒன்று நடைமுறை அல்லா பொறுப்புகள், மற்றது வந்து நடைமுறை பொறுப்புகள் என்று 2 உடைப்போம்.
ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் வந்து கொடுப்பனவை மேற்கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னால் நடைமுறை எல்லா பொறுப்புன்னு சொல்லிக் கொள்வோம். ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் நடைமுறை பொறுப்புகள்னு சொல்லி 12 மாதத்துக்கு உட்பட்டன்னு சொல்லி சொன்னால் நடைமுறை பொறுப்புகள்னு சொல்லிக் கொள்வோம். அப்போ நடைமுறை பொறுப்புகளுக்கு உதாரணம் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கடன் கொடுத்தோர், அட்டுறு செலவுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து நடைமுறை பொறுப்புகள் தான் வருவார். அப்போ இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நடைமுறை பொறுப்பு வங்கி மேலதிக பற்றி வங்கி கடன் நடைமுறை எல்லா பொறுப்பும் மூலதனம் வராது, விநியோகன் பெருமானத்தை வராது. அப்போ எங்களை பொருத்தமானது வந்து வங்கி மேலதிக பற்றாக இருப்பார். வங்கி மேலதிக பற்றாக இருப்பார். ரைட். சரி, அடுத்த விஷயம் 38வது வினா. 31/12/2000 முடிவடைந்த ஆண்டுகள் இவ்வணிகத்தின் வருமான கூற்றில் குறிப்பிடப்படும் நிதி மற்றும் ஏனைய செலவுகள் என்ற கூட்டுத்தொகை. நிதி மற்றும் ஏனைய செலவுகளினுடைய கூட்டுத்தொகை கேட்டு கிடக்கு. ரைட். நிதி செலவுகள்னு சொல்லி சொன்னால் அதாவது உங்களுக்கு தெரியும் வங்கி கடன் வட்டியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் நிதி செலவுகள்னு சொல்லிக் கொள்வோம். இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வங்கி கடன் தந்திருக்கிறார் 1 லட்சம். வங்கி கடன் தந்திருக்கிறார் 1 லட்சம். அப்போ வங்கி கடன் 1 லட்சம் வேண்டாம், அதில் 10% நாங்கள் கால்குலேட் பண்ண வேண்டி வருவார். ரைட். அப்போ 1 லட்சத்துக்கு ரைட் 10% பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 10,000 ரூபாய் வருவார். வங்கி கடன் வட்டி ஒரு வருடத்துக்காக இருக்கும். ரைட். ஒரு வருடத்துக்காக 10% இருப்பார். 10,000 ரூபாய் இருப்பார். அடுத்தது ஏனைய செலவு. ஏனைய செலவுகள்ண்டா ஏதாவது நட்டங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஏனைய செலவுகள்ண்டா ஏதாவது நட்டங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ரைட். நட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஏனைய செலவுகள் ஒன்றும் இல்லை. அப்போ இல்லா சந்தர்ப்பத்தில் ஏனைய செலவுகள் ஒன்றும் இல்லை. அப்போ நிதி மற்றும் ஏனைய செலவுகள் இங்கே வர வேண்டிய தொகை வந்து 10,000 ரூபாவாக இருப்பார். இது பொருத்தமான விட வந்து 10,000 ரூபாவாக இருப்பார். ரைட். பொருத்தமான விட வந்து 10,000 ரூபாவாக இருப்பார். அடுத்த 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்காக இப்பணிகத்தின் வருமான கூறு குறிப்பிடப்படும் விநியோக வேன் பெருமான தேய்வு கேட்டு கிடக்கு. விநியோக வேன் பெருமான தேய்வு கேட்டிருக்கு. ரைட். சரி. அப்போ விநியோக வேன் பெருமான தேவைன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா விநியோக வேண்ட கிரியம் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விநியோக வேண்ட கிரியம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விநியோக வேண்ட கிரியம் வந்து 5 லட்சம். விநியோக வேனுக்கு நேர்கோட்டு முறையில் 10% பெருமான தேவை சொல்லி கிடக்கு. அப்போ 5 லட்சத்துக்கு 10% பெருமான தேவைன்னு செய்ய வேணும், காண வேண்டி இருக்கும். ரைட். அதோட ரைட் 5 லட்சம். ரைட் 5 லட்சம். சரி, 100ன் மேல் 10% பார்த்தோம்னா 50,000 இருப்பார் விநியோக வேண்ட பெருமான தேய்வு. விநியோக வேண்ட பெருமான தேய்வுன்னு சொல்லி சொன்னால் 50,000 இருக்கும். ரைட். அடுத்தது 31/12/2024 உள்ளவாறான இவ்வணிகத்தின் நடைமுறை அல்லா சொத்துக்களினுடைய பெறுமதி. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் சொத்துக்கள்னு சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்றினுடைய கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக தோற்றம் பெற்றதும், அதாவது வந்து வணிகத்துக்கு வந்து எதிர்கால சொத்து உட்பாய்ச்சலை வழங்கக்கூடியதுமான வளங்களை தான் நாங்கள் சொத்துக்கள்னு சொல்லிக் கொள்வோம். இந்த சொத்துக்களையும் வந்து நாங்கள் பிரதானமாக 2ஆக உடைச்சு கொள்வோம். நடைமுறை சொத்துக்கள் மற்றும் நடைமுறை எல்லா சொத்துக்கள். நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லி சொன்னால் அன்றாட வணிக நடவடிக்கைகளில் வந்து அடிக்கடி மாற்றத்துக்கு உட்படுகின்ற வளங்கள் நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லிக் கொள்வோம். நடைமுறை எல்லா சொத்துக்கள்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒரு வருட காலத்துக்கு மேற்பட்டால் அடிக்கடி மாற்றத்துக்கு உட்படாத வளங்களை தான் சொல்லுவோம் நாங்கள் நடைமுறை எல்லா சொத்துக்கள்னு சொல்லிக் கொள்வோம். இதில் கேட்டு கிடக்கு 31/12/2024 வர வணிகம் மட்டும் நடைமுறை எல்லா சொத்துக்கள் பெறுமதி கேட்டு கிடக்கு. ரைட். இதில் எங்களுக்கு தெரியும். ரைட். இதில் எங்களுக்கு தெரிவார் நடைமுறை எல்லா சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறாருன்ற விஷயத்தை பார்த்து கொள்வோம். இதில் சரக்கிருப்பு, கொள்வன, விற்பனை, விநியோக வேன் இருக்கிறார். அதை விட உற்றுமை கூலி, கொடுத்த வழி, விளம்பரம், கட்டிட வாடகை, வங்கி கடன், மின்சார செலவு, நிர்வாக சம்பளம், வங்கி மேலதிக பெற்று மூலதனம். இதில் பார்த்தோம்னா விநியோக வேன் மட்டும்தான் எங்களுக்கு நடைமுறை எல்லா சொத்தாக இங்கே இருக்கிறார். விநியோக வேன் மட்டும்தான் நடைமுறை எல்லா சொத்தாக இருக்கிறார். அதில் விநியோக வேன் எவ்வளவு பெருமான தேவை ஏற்பாடு 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே பெருமான தேவை செய்து விட்டோம். ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் என்ன செய்யிட்டோம்னா பெருமான தேவை செய்துட்டோம். இந்த வருஷம் எவ்வளோ பெருமான தேவை வந்தோன்னா 50,000 கால்குலேட் பண்ணினாங்க. இந்த வருஷம் எவ்வளோ தெரிஞ்சது 50,000 ரூபாய் ஏற்கனவே பெருமான தேய்வு வந்துட்டார். அப்போ வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் ரைட் 5 லட்சம் ரூபா அதன் கிரியம் ஏற்கனவே எங்களுக்கு 1 லட்சம் தேஞ்சிட்டார். இந்த வருஷம் வந்து 50,000 பெருமான தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ 1,50,000 ஏற்கனவே என்ன செய்துட்டார்
தேஞ்சிட்டார். அப்போ கழிச்சோம்டா 31/1/12/2024 இருக்கிற நடைமுறை எல்லா சொத்தின் பெறுமதி வந்து எவ்வளவா இருப்பாருண்டா 3,50,000 இருப்பார். 3,50,000 இருப்பார். ரைட். அதாவது எங்களுடைய அந்த நிதி நிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் குறித்த தினத்தில் உள்ளவாறான விடயங்கள்லாம் ஆராயப்படும். வடிவாக அவதானிக்க வேணும். நிதி நிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் வந்து குறித்த தினத்தில் உள்ளவாறான தொகை. ஆனால் வருமான கூட்ட பொறுத்த மட்டும் நாங்கள் அந்த நிதியாண்டுக்கான முழுமையான வருமானம் செலவுகள் சம்பந்தமாக தான் என்ன செய்வோம், ஆராய்வோம். குறித்த நிதியாண்டுக்கான முழுமையான வருமானம் செலவு. ஆனால் நிதி நிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் குறித்த தினத்தில் உள்ள வாரம். உதாரணமாக நாங்கள் வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டுக்கு வந்து நாங்கள் ஹெடிங் போடையே வந்து அதுக்கு ஒரு புள்ளி ஒன்று வழங்கப்படுறது வளம். உதாரணமாக வந்து எக்ஸ் வணிகத்தின் 31/12/2024 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று, முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி நிலைமை கூட்ட பொறுத்த மட்டும் வந்து 31/12/2024 உள்ளவாறான நிதி நிலைமை கூட்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம். ரைட். அப்போ நாங்கள் வருமான கூட்டை வந்து நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அவதானமாக பார்க்க வேண்டி வரும். நாங்கள் இந்த வினாவினுடைய 7வது வினாவில் வந்து நாங்கள் வருமான கூட்டு சம்பந்தமாக தான் இந்த ஆராய்வோம். அப்போ ஆராய்க்க வந்து இது சம்பந்தமான முழுமையான விடயங்கள் வந்து நான் அதில் வச்சு கலந்து ஆலோசிப்பேன். அதாவது வந்து வினாபத்திர ஆய்வுன்னு சொல்லி நாங்கள் மேற்கொள்ளேக்க எங்களுடைய முழுமையான விடயம், அது எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கிற முழு விஷயங்களை நாங்கள் பார்த்து தான் நாங்கள் இதில் வந்து ஆராய்ஞ்சு கொண்டு போகிறோம். ரைட். அப்போ ஏதாவது விஷயங்கள் நாங்கள் படிக்க டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் நாங்கள் இதில் வச்சு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவோம். ரைட். அப்போ எம்சிக்யூவை பொறுத்த மட்டும் நாங்கள் 40 எம்சிக்யூ வாரர், 40 எம்சிக்யூ வாரர் நாங்கள் விளம் வந்து ஒரு மணித்தியாலத்தில் செய்து முடிக்க வேணுமென்ற விஷயம் கடந்த வகுப்பில் வச்சு நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு வினாவுக்கு நாங்கள் 1.5 நிமிஷத்தில் வந்து ஒரு வினா செய்து முடித்தோம்னு சொல்லி தான் நாங்கள் 1 ஹவரில் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா பேப்பரை வந்து நிறைவுறுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்போ இதை நாங்கள் நிறைவுறுத்தினோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அடுத்தது எங்களோட பகுதி 2க்கு நகருவோம். பகுதி 2க்கு நகருவோம். அப்போ பகுதி 2 பொறுத்த மட்டும் நாங்கள் டோட்டல் பேப்பர் வந்து நாங்கள் 3 மணித்தியாலத்தில் செய்து முடிக்க வேண்டி வரும். 3 மணித்தியாலத்தில் செய்து முடிக்க வேண்டி வரும். 1 ஹவர் வந்து எம்சிக்யூக்கு முடிச்சிடுவோம். முடித்தோம்னு சொல்லி சொன்னால் மிச்சம் 2 மணித்தியாலத்தில் வந்து நாங்கள் பார்ட் 2 வந்து செய்ய வேண்டி வரும். அப்போ பார்ட் 2வில் வந்து முதலாவது வந்து கட்டுரை, அதாவது வந்து விடை ஆய்வு சம்பந்தமான விடயங்கள் வந்து முதலாவது வினாவாக தரப்படும். அதாவது வந்து ஒரு சம்பவ கற்கை உண்டு அவங்களுக்கு தந்துட்டு அதில் இருந்து நீங்கள் விடையளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். ரைட். ஒரு சம்பவ கற்கை, அதாவது வந்து நீங்கள் ஒரு யூஸ்வலாக ஒரு சம்பவம் ஒன்றை ரீட் பண்ணி போட்டு நீங்கள் அந்த 10 வினாக்களுக்கும் வந்து அதுக்கு விடையளிக்க வேண்டி வரும். இந்த 10 வினாவிலும் வந்து முதல் 5 வினாக்களும் வந்து வணிக கல்வியோட சம்பந்தப்பட்ட டிரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணக்கூடியவான வினாக்களாக வரும். இறுதி 5 வினாக்களும் வந்து கணக்கியலோட சம்மந்தப்பட்ட வினாக்களாக வரும். ரைட். அப்போ ஒரு கடந்த ஆண்டு வினாத்தாள்களை நீங்கள் ஒரு ஆராய்ச்சிங்களாக இருந்தால் இவை தான் எங்கள்கிட்ட பேப்பர் மாடல். இப்போ பேப்பர் மாடலை வந்து விலகி ஒரு நாளும் கேள்வி வராது. அப்போ பேப்பர் மாடலோடு தான் எங்களுக்கு எப்போவும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கேள்வி வருவார். ரைட். அப்போ நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து நாங்கள் அடுத்த பேப்பரில் வந்து நாங்கள் ஆராய போகிறோம். எங்களுடைய 2வது பகுதிக்குரிய வினாக்களை வந்து நாங்கள் ஆராய போகிறோம். நாங்கள் எம்சிக்யூ வினா கிளியர் பண்ணி போட்டு செகண்ட் பார்ட் வினாவுக்கு நகர்ந்துட்டோம். அப்போ அந்த வகையில் ஒரு விடையாய்வு சம்பந்தமான விடயத்தை வந்து நாங்கள் ஒருக்கா ஆராய்ஞ்சு கொள்ளுவோம். ரைட். முதலாவது வினாவாக விடையாய்வு வினா வருவார். பின்வரும் சம்பவத்தை பயன்படுத்தி 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு விடை வருகிறது. அதாவது விடையாய்வு வினாவை கண்டமெண்டா நாங்கள் ஒன்றுக்கு 2 தரம் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணி போட்டு தான் நாங்கள் விடையளிக்க வேண்டி இருக்கும். அதாவது ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 2 தரம் ரீட் பண்ணால் தான் அதில் இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். செந்தில் காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேட்டிற்காக காத்திருக்கின்ற வேளையில் தனது தந்தையின் தச்சு தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கும் மரப்பலகைகளையும் சிறிய கம்பிகளையும் பயன்படுத்தி அலங்கார வேலைப்பாடு கொண்ட செல்லப்பிராணிகளை வளர்க்கும் அழகிய கூடுகளை அமைப்பதில் ஈடுபட்டு வந்தான். அவனின் நண்பன் குமரன் சிறு வயதிலிருந்தே செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் விருப்பம் இருந்தமையினால் அதில் அதிக கவனம் செலுத்தி வந்தான். இருவரும் இணைந்து செல்லப்பிராணிகளை வளர்த்து கூடுகளில் அடைத்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டனர். அவர்கள் வாழும் சூழலும் ஓரளவு வசதி படைத்த மக்களை கொண்டு காணப்பட்டமையினால் அவர்களுக்கான சந்தையும் ஓரளவு கேள்வி கொண்டதாகவே காணப்பட்டது. இதற்கமைய இருவரும் தமது பெற்றோரின் உதவியுடன் தலா 1 லட்சம் மூலதனம் இட்டு
1/1/2024 ஸ்டார் செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையம் என்ற பெயரில் வணிகம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். அதே தினத்தில் வங்கி கடனாக 2 லட்சத்தினை 10% வருடாந்த வட்டியில் பெற்றிருந்தனர். தமது கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வதற்காக மக்கள் வங்கியில் நடைமுறை கணக்கு ஒன்றை ஆரம்பிக்கவும் எண்ணியிருந்தனர். 2024 ஜனவரியில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் வருமாறு: விற்பனைக்கான செல்லப்பிராணிகள் கொள்வனவு 80,000, கூடுகள் அமைக்க தேவையான இயந்திர உபகரணங்கள் கொள்வனவு 50,000, செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவுகள் கொள்வனவு 40,000, கட்டட வாடகை 5,000, மின்சார கட்டணம் 8,000, விளம்பரம் 10,000, காசு விற்பனை 2 லட்சம், நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது 10,000, ஜனவரி மாதத்துக்கான வங்கி கடன் வட்டி செலுத்தப்பட்டது, இயந்திர உபகரணங்களுக்கு வருடாந்தம் நேர்கோட்டு முறையில் 12% பெருமான தேர்வு செய்யப்பட்டது. 31/12/2024 எதுவித இருப்பும் காணப்படவில்லை. ரைட், வினாக்களை முருகா பார்ப்போம். ஸ்டார் செல்லப்பிராணி விற்பனையகம் எவ்வகை வணிக அமைப்பினுள் உள்ளடங்குகின்றது? இதன் வாய்ப்புகளை கேட்டிருக்கிறார். அடுத்தது, மேற்படி வணிகத்தின் பதிவு தொடர்பான உமது கருத்தினை குறிப்பிடுக. 2வது வினா, வங்கியில் நடைமுறை கணக்கை பேணுவதால் கிடைக்கின்ற நன்மைகள் 2ஐ குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறார். மேற்படி வணிகம் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 2 கேட்டிருக்கிறார். 3வது, ஸ்டார் செல்லப்பிராணி விற்பனையகத்தின் அனுகூலம் ஒன்றையும் பிரதிகூலம் ஒன்றையும் குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறார். மேற்படி வணிகம் எதிர்காலத்தில் எவ்வகையான வணிக அமைப்பாக விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை கேட்டிருக்கிறார். ஸ்டார் வணிகம் தமது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது சந்தைப்படுத்தல் கலவை மாறி தொடர்பாக கவனம் செலுத்துகின்றது. அத்தகைய சந்தைப்படுத்தல் கலவை மாறியுண்ட என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறார். குறித்த வணிகத்தின் தேவைக்காக உதவியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டமை உள்வாங்குகின்ற முகாமைத்துவ கருமத்தை கேட்டிருக்கிறோம். ரைட். 5வது, 1/1/2024 கணக்கீட்டு சமன்பாட்டை தொகையோட கேட்டிருக்கிறோம். வங்கி கடன் பெற்றமைக்கான இரட்டைப்பதிவை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறோம். ரைட். 5 வினா மட்டும்தான் நாங்கள் வணிக கல்வியில் வருமென்ற விஷயம் பார்த்தோன்னா, அடுத்ததாக நாங்கள் கணக்கீட்டு பகுதிக்கு போகிறோம். ஜனவரி மாதத்துக்கான வங்கி கடன் வட்டியையும் இயந்திர உபகரணங்களுக்கான பெருமான தேவையும் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம். மேற்படி வணிகத்தில் காணப்படுகின்ற நடைமுறை அல்லா சொத்து ஒன்றை கேட்டிருக்கிறோம். வங்கியில் நடைமுறை கணக்கு ஆரம்பிப்பதற்கான இரட்டைப்பதிவு கேட்டிருக்கிறோம். 31/1/2024 காசு மீதியை கேட்டிருக்கிறோம். ஜனவரி மாதத்துக்கான தேறிய லாபம் என்னென்ற விஷயம் கேட்டிருக்கிறோம். ஸ்டார் வணிகத்தில் இடம்பெறக்கூடிய நிர்வாக விநியோக நிதி செலவுகளுக்கு ஒவ்வொரு உதாரணம் கேட்டிருக்கிறோம். ரைட். ஒருக்கா திருப்பியும் ஒருக்கா என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அந்த கேள்வியை வடிவாக வாசிக்க போகிறோம். ரைட். செந்தில் காபோதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுவதற்காக காத்திருக்கின்ற வேளையில் தனது தந்தையின் தச்சு தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கும் மரப்பலகைகளையும் சிறிய கம்பிகளையும் பயன்படுத்தி அலங்கார வேலைப்பாடு கொண்ட செல்லப்பிராணிகளை வளர்க்கும் அழகிய கூடுகளை அமைப்பதில் ஈடுபட்டு வந்தார். அவரது நண்பன் குமரன் சிறு வயதிலிருந்தே செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் விருப்பம் இருந்தமையினால் அதில் அதிக கவனம் செலுத்தி வந்தார். இருவரும் இணைந்து செல்லப்பிராணிகளை வளர்த்து கூடுகளில் அடைத்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தனர். அவர்கள் வாழும் சூழலில் ஓரளவு வசதி படைத்த மக்களை கொண்டு காணப்பட்டமையால் அவர்களது சந்தையும் ஓரளவு கேள்வி கொண்டதாகவே காணப்பட்டது. இதற்கமைய இருவரும் தமது பெற்றோரின் உதவியுடன் தலா 1 லட்சம், ரைட், நாங்கள் இதில் மார்க் பண்ணி கொண்டு போவோம். தலா 1 லட்சம் மூலதனம் இட்டு 1/1/2024 ஸ்டார் செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையம் என்ற பெயரில் வணிகம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். அதே தினத்தில் வங்கி கடனாக 2 லட்சத்தினை 10% வட்டியில் பெற்றிருந்தனர். வங்கி கடனாக 2 லட்சத்தை 10% வங்கி கடனில் தலா 1 லட்சம் பெற்றிருந்தவையா வர 2 லட்சம் ரூபா 10% வங்கி கடனில் என்ன செய்கிறோம்டா பெற்றிருக்கிறோம். ரைட். தமது கொடுக்கல் வாங்கலை இலகுவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வதால் வங்கியில் நடைமுறை கணக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரியில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் தந்திருக்கிறோம். ரைட். கேட்கப்பட்டது, ஸ்டார் செல்லப்பிராணி விற்பனையகம் எவ்வகை வணிக அமைப்பினுள் உள்ளடங்குகின்றது? இதன் வாய்ப்பு கேட்டு கிடக்கு. ரைட். இதில் பார்த்தோம்னா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கணும். இந்த வணிகத்தை 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கணும். இருவர் இணைந்து இந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறதால இது ஒரு பங்குடைமை வணிகமாகத்தான் இருக்கும். எங்களுக்கு தெரியும், தனியுடைமை வணிகம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் ஆரம்பித்தா அது தனியுடைமை வணிகம். 2 தொடக்கம் 20 வரையான நபர்கள் சேர்ந்து ஆரம்பித்தா பங்குடைமை வணிகம். அதுக்கு பிறகு என்னத்தை ஆரம்பிப்போம்? கம்பெனியை ஆரம்பிப்போம். ரைட். அப்போ இதுதான் கன்செப்ட். அப்போ 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்னவா இருக்கும்?
பங்குடைமை வணிகமாகத்தான் இருப்பார். இதுக்கு பொருத்தமான விடயம் வந்து என்ன இருப்பார்னு சொல்லி சொன்னால் பங்குடைமை வணிகமாக இருக்கும். அதனுடைய வாய்ப்புகள் இதனுடைய அனுகூலம் என்னென்ற விஷயம் கேட்டு கிடக்கு. இந்த பங்குடைமையுடைய அனுகூலம் என்னன்னு சொல்லி சொன்னால் 2 பேர் சேர்ந்து மூலதனம் விட்டால் கூடியளவு மூலதனத்தை வந்து திரட்டி கொள்ளக்கூடியவாறு இருக்கும். 2 பேர் சேர்ந்து மூலதனம் விட்டால் கூடியளவு மூலதனத்தை வந்து சேர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எதோடைய ஒப்புடையன்னு சொல்லி சொன்னால் தனியுடைமையோட ஒப்புடைக்க வந்து பங்குடைமை வணிகத்தில் வந்து கூடியளவு மூலதனத்தை வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம், திரட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருப்பார். ரைட். அடுத்தது சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவாறு இருக்கும். சிறந்த தீர்மானங்கள் என்று நான் சொல்ல வாரது வந்து அதாவது தனியொருவரால் மேற்கொள்கிற தீர்மானத்தை விட 2 பேர் சேர்ந்து நாங்கள் தீர்மானத்தை மேற்கொள்வோமாக இருந்தால் அதாவது எங்களுக்கு வந்து தீர்மானம் வந்து சிறந்ததாக காணப்படும். 2 பேர் சேர்ந்து தீர்மானத்தை மேற்கொள்கிறோம்னு சொல்லி சிறந்த தீர்மானமாக இருக்கும். அடுத்தது நட்டம் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் பங்காளரிடையே பகிர்வு செய்யப்படும். ரைட். பங்காளர்கள் இந்த 2 பேர் சேர்ந்து செயற்படுறதால வந்து பங்காளர்கள். அப்போ பங்காளர்களிடையே வந்து நட்டம் என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னால் பகிர்வு செய்யப்படும். இதெல்லாம் எங்களுக்கு அனுகூலமான விடயங்களாகத்தான் இருப்பார். ரைட். அடுத்தது இவ்வணிகத்தை பதிவு செய்தல் தொடர்பான அது கருத்து. அதாவது பல்வேறு வினாக்கள்லையும் இந்த விடயத்தை கதைச்சினால் இந்த தனியுடைமை வணிகம் சரி பங்குடைமை வணிகம் சரி அதாவது உரிமையாளர்களுடைய முழு பெயரில் அன்றி வேறு பெயரில் நாங்கள் பதிவு நடவடிக்கையை மேற்கொள்கிறோம்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் பதிவு செய்யணும். 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா பதிவு செய்யணும். பதிவு சம்பந்தமான உமது கருத்துன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் தெளிவாக எழுதுவோம். அதாவது வந்து பதிவு செய்தல் அவசியம். பங்காளருடைய பெயரில் அன்றி வேறு பெயரில் இந்த பங்குடைமை வணிகம் காணப்படுவதால் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பிரதேச செயலகத்தில் உள்ள மாகாண வியாபார பெயர் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் பதிவுகளை மேற்கொள்ளுவோம். ரைட். அடுத்தது வங்கியில் நடைமுறை கணக்கை பேணுவதால் கிடைக்கின்ற நன்மைகள் 2 கேட்டு கிடக்கு. ரைட். நடைமுறை கணக்கென்ற எங்களுக்கு தெரியும் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காண்டி வாடிக்கையாளரால் வந்து வணிக வங்கிகளில் ஆரம்பிக்கப்படுகின்ற வைப்புக்கு தான் பேர் நடைமுறை வைப்புன்னு சொல்கிறோம். நாங்கள் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காண்டி இதுதான் டெஃபினிஷன். காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக வாடிக்கையாளரால் வந்து வணிக வங்கிகளில் ஆரம்பிக்கப்படுகின்ற கணக்கை தான் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய நடைமுறை வைப்புன்னு சொல்கிறோம். நாங்கள் கேட்கப்பட்ட வினாவின்படி கிடைக்கின்ற நன்மைகள் தான் கேட்டிருக்கிறோம். முதலாவது காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளலாம். அடுத்தது வங்கி மேலதிக பற்றி வசதி காணப்படும். அது என்ன வங்கி மேலதிக பற்றி? இப்போ தான் பல்வேறு வினாவில் வச்சு காய்ச்சிருப்பேன். அதாவது நடைமுறை கணக்கில் உள்ள மீதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு காசோலையினை வழங்க நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வந்து வங்கியால் வழங்கப்படுகின்ற ஒரு சலுகை. உதாரணமாக இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 50,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. நான் அதை கன்சிடர் பண்ணாமல் ஒரு 60,000 ரூபாய் செக் கொண்டு இஷ்யூ பண்ணிட்டேன். அப்போ செக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி என் வாடிக்கையாளர் என்னுடைய கடன் கொடுத்தவரோ இல்லை வாடிக்கையாளர் போய் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இல்லை கடன் கொடுத்தவர் போய் வங்கியில் கொண்டே மாற்றுறதுக்கு போகிறார். இப்போ பேங்க்கில் செக்கை பார்த்து செக் பண்ணால் அதில் வந்து என்னோட இருக்கிற அமௌண்ட் வந்து 50,000 தான் இருக்குது. அப்போ உடனடியாக முகாமையாளர் என்னோட தொடர்பு கொண்டு சொல்லுவார், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 50,000 தான் இருக்குது, செக் வந்து 60,000 இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நான் உடனடியாக அவருக்கு சொல்லுவேன், நீங்கள் வங்கி மேலதிக பெற்ற கொடுங்கோ, ஓடியை பாஸ் பண்ணுங்கன்ற விஷயத்தை சொல்லுவேன். இப்போ ஓடியை பாஸ் பண்ண சொல்லி சொன்னால் முகாமையாளர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய நிதியில் இருந்து எங்களுடைய நடைமுறை கணக்குக்கு வர வச்சுட்டு அந்த நிதியை சேர்த்து வந்து அவருடைய கொடுப்பனவை மேற்கொள்வார். அதன் பிற்பாடு என்னட்ட வந்து அந்த வங்கியால் வழங்கப்பட்ட நிதி வந்து வட்டியோடு சேர்த்து என்ன செய்யப்படுமெண்டா அறவீடு செய்து கொள்ளப்படும். அதுதான் வங்கி மேலதிக பெற்று வசதி என்று சொல்கிறது. ரைட். அப்போ முதலாக சொன்னால் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளலாம்னு சொன்னால் அடுத்தது வங்கி மேலதிக பெற்று வசதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்ற விஷயம். இதில் விட நிலையியல் கட்டளை கொடுப்பன வசதி எல்லாம் இருக்குது. நிலையியல் கட்டளை கொடுப்பனவர்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது இந்த வங்கிக்கு வந்து ஒரு நிபந்தனையற்ற கட்டளை ஒன்றை வந்து நாங்கள் வழங்கலாம். வங்கிக்கு வந்து நிபந்தனையற்ற கட்டளை ஒன்றை வழங்கலாம். நீங்கள் என் சார்பில் என்னுடைய இந்த கொடுப்பனை வந்து வழங்குங்கன்னு சொல்லி இப்போ நிபந்தனையற்ற கட்டளை ஒன்றை வழங்கலாம். அப்போ வங்கி என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா என் சார்பில் என்னுடைய காப்புறுதி கட்டணமோ தொலைபேசி கட்டணமோ மின்சார கட்டணமோ அந்த கட்டணத்தை வந்து என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வந்து செலுத்தி கொண்டு இருப்பார். அதுதான் நிலையியல் கட்டளை கொடுப்பனவர்கள்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம். ரைட். ஓகே. ரைட். அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மூன்றாவது விடயம். ரைட்.
இரண்டாவதில் ஆவென்னா பகுதி மேற்படி வணிகம் காசோலை மூலமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். அதாவது வந்து காசோலை உண்ட வரையைக்கு நாங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனத்தில் கொள்கிறோம்ன்ற விஷயம் நாங்கள் தியரியாக பார்த்துருப்போம். காசோலை உண்ட வரையைக்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வோம்ன்ற விஷயம் நாங்கள் தியரியாக பார்த்துருப்போம். ரைட். முதலாவது திகதி சரியாக குறிப்பிட வேணும். ரைட். காசோலை உண்ட வரையைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா திகதியை வந்து தவறுதலாக குறிப்பிட்டோம்னு சொல்லிச்சுன்னா செக் வந்து கேன்சல் பண்ண போகிறோம், ரிஜெக்ட் பண்ணப்பட்டுடும். ரைட். அப்போ திகதியை வந்து நாங்கள் சரியாக குறிப்பிட வேணும். நாங்கள் வளமையாக சில நேரங்களில் வந்து தவறுகள் விடுறாங்க. ஜனவரி மாதம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா டிசம்பர் மாதத்தில் இருக்கிற ஆண்டை கொண்டு வந்து ஜனவரி மாதம் போட்டு பதிஞ்சு விட்டுருவோம். அப்போ செக் என்ன செய்கிறோம்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டுரும். வளமையாக நாங்கள் விடுற பிள்ளைகளை தான் இதில் என்ன செய்கிறோம்னா காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ரைட். அப்போ திகதி சரியாக குறிப்பிடப்பட வேணும். அடுத்தது நடைமுறை கணக்கில் உள்ள பணத்தொகை. இப்போ ஒரு சற்று முன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பேன். 50,000 அக்கௌண்ட்டில் இருந்து 60,000 செக் எழுதி கொடுத்து விட்டேன். இது வந்து நடைமுறை கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கன்சிடர் பண்ணேன். நடைமுறை கணக்கில் இருக்கிற அமௌண்ட்டை விட கூட கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் செக் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது ஒப்பம் மாதிரிக்கு முரணாக காணப்படுதல். ஒப்பம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு சிக்னேச்சர் கார்டு உண்டு வங்கிக்கு சப்மிட் பண்ணியிருப்பேன். என்னுடைய ஒப்பத்தினுடைய மாதிரியை வந்து சிக்னேச்சர் கார்டில் வந்து விட்டு வங்கிக்கு கொடுப்பேன். அப்போ வங்கி என்ன செய்வோம்னா அதை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுருப்பேன். அப்போ செக் எழுதிக்க என்னுடைய கையெழுத்தும் சிக்னேச்சர் கார்டு கையெழுத்தும் சரியாக இருக்கான்னு வாங்கி பார்க்கும். அப்போ பார்த்தா ரெண்டும் வேறுபாட்டு இருந்துக்கும்னு சொல்லிச்சுன்னா செக்கை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கேன்சல் பண்ணும். ரைட். அப்போ முதலாக சொன்னால் திகதி சரியாக குறிப்பிடப்பட வேணும். அடுத்தது நடைமுறை கணக்கில் உள்ள பணத்தொகை. அடுத்த விஷயம் வந்து ஒப்பம் வந்து மாதிரிக்கு ஏற்ப காணப்பட வேணும். ஒப்பம் வந்து என்ன செய்யணும் மாதிரிக்கு ஏற்ப வந்து காணப்பட வேண்டும். ரைட். ஓகே. ஸ்டார் செல்லப்பிராணிகள் விற்பனையகத்தின் அனுகூலம் ஒன்றையும் பிரதிகூலம் ஒன்றையும் கேட்டிருக்கிறேன். ஸ்டார் செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையத்தினுடைய அனுகூலம். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பங்குடைமையுடைய அனுகூலம். சில கேள்வியில் வந்து சில மயக்கங்களோடு வரலாம். ஆனால் நாங்கள் அது என்ன மாதிரி படித்தவன்றதை வந்து எடுத்துருவோம் வெளியில். அப்போ ஸ்டார் செல்லப்பிராணி விற்பனையகம் என்ன எங்களுக்கு ஒரு பங்குடைமை வணிகம். இந்த பங்குடைமை வணிகத்தின் அனுகூலமும் கேட்டிருக்கு, பிரதிகூலமும் கேட்டிருக்கு. ரைட். அப்போ அனுகூலம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பெருமளவு மூலதனத்தை திரட்டி கொள்ளலாம். இருவராக இணைந்து மூலதனம் இருப்பதால் வந்து பெருமளவு மூலதனத்தை வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னா திரட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருப்பார். அடுத்தது சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவாறு காணப்படும். அப்போ 2 பேர் சேர்ந்து தீர்மானத்தை எடுக்கிறதுல வந்து சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவாறு காணப்படும். ரைட். அப்போ இந்த பிரதிகூலங்களை நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் லாபம் வந்து என்ன செய்யப்படும் பங்காளரிடையே இருவரிடையே பகிர்வு செய்யப்படும். அப்போ தன்னிட வணிகம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து லாபம் வந்து ஒரு ஆளைத்தான் சாரும். இங்கே 2 பேர்னு சொல்லி சொன்னால் லாபம் வந்து இருவரை பங்கீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அடுத்தது தீர்மானம் எடுத்ததில் காலதாமதம். இப்போ தனியிட வணிகம்னு சொல்லிச்சுன்னா டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆளாக தான் இருப்பார். ஒரு டிசிஷனை வந்து அதாவது வந்து குறைந்த நேரத்தில் வந்து டிசிஷனை மேக் பண்ணி போட்டு அவர் அடுத்த கட்டத்தை இருந்து கொண்டு போவார். ஆனால் பங்குடைமை வணிகம்னு சொல்லி சொன்னால் 2 பேர் சேர்ந்து தான் டிசிஷனை மேக் பண்ணுவோம். 2 பேர் சேர்ந்து டிசிஷனை மேக் பண்ணிக்க வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து எங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கும். அப்போ தீர்மானம் எடுத்ததில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் காலதாமதம் ஏற்படுவார். ரைட். அடுத்த விஷயம் மேற்படி வணிகம் எதிர்காலத்தில் எவ்வகையான வணிக அமைப்பாக விரிவுபடுத்தி கொள்ளலாம். நான் கதைச்சேன் தனியிடம வணிகம், அடுத்தவராக இருந்த பங்குடைமை வணிகம், அடுத்தவர்னு சொல்லிச்சுன்னா கம்பெனி. ரைட். அப்போ பங்குடைமை வணிகத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் அடுத்ததாக என்ன அமைப்பாக மாற்றமடைய கொள்ளும்னு சொல்லி சொன்னால் கம்பெனி அமைப்பாக தான் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் மாறிக்கொள்ளும். ரைட். அப்போ இன்றைய வகுப்பறையில் நாங்கள் 30 அதாவது உங்களுடைய MCQ 30 இருந்து நாங்கள் 40வது MCQ வரை பார்த்து அதை நாங்கள் பூரணப்படுத்தி இருக்கிறோம். அதோட உங்களுடைய விடையாய்வு வினாவில் வந்து நாங்கள் முதல் 3 வினாக்களையும் ஆராய்ந்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அடுத்த வகுப்பில் வந்து பகிர்ந்து கொள்வோம். நன்றி.